சனி செவ்வாய் காம்பினேஷன் இது ஒரு பயப்படுற காம்பினேஷன். பிள்ளைக்கு கல்யாண விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓஹோ லவ் மேரேஜ் ஆகுமான்னு. உடனே நம்ம யாரை பார்ப்போம்னா இந்த சனி செவ்வாய் தான் பார்ப்போம். செவ்வாய்ங்கிறது ஒரு உணர்ச்சி மிக்க கிரகம். அடிச்சு மட்டை உடைச்சவன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனுக்குலாம் சனி செவ்வாய் காம்பினேஷன். அந்த கோபத்துக்கு அதிகாரி செவ்வாய், பயங்கரமாக கோபப்படுவாங்க. செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டா பேசும்போது கவனமாக பேசணும். சனி செவ்வாய் காம்பினேஷனுக்கு இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த சனி கிரகத்தோட செவ்வாய் கிரகம் சேர்ந்தது அப்படின்னா என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? சனி செவ்வாய் காம்பினேஷன் இது ஒரு பயப்படுற காம்பினேஷன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பயம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தா நீங்கள் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பயந்து நடக்கணும். சனின்னா என்ன, செவ்வாய்னா என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா விபத்துன்னு பேர். சனி என்ற கிரகம் செவ்வாய் நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாய் நட்சத்திரங்கள் என்னென்ன? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களில் சனி பகவான் இருந்தாலும் இந்த மாதிரி. செவ்வாய் போய் சனி நட்சத்திரங்கள் பூசம், உத்திரட்டாதி, அனுசத்தில் இருந்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாய் வீடுகளில் சனி இருந்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாயை சனி பார்த்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சனி இருந்தாலும் இந்த காம்பினேஷன். அந்த ஒரு கேள்விக்கு இவ்வளவு இந்த காம்பினேஷன். ஏற்கனவே பயம்னு சொல்லிட்டீங்க. இந்த பெற்றவங்க நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே ஜோசியத்தை அடிக்கடி கேட்குற கேள்வி, சார் என் பிள்ளைக்கு லவ் மேரேஜ் ஆகுமான்னு பார்த்து சொல்லுங்கள் சார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காமிச்சிட்டு, சார் இந்த பிள்ளைக்கு கல்யாண விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓஹோ லவ் மேரேஜ் ஆகுமான்னு. இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, பிள்ளை இங்கே உட்காந்துருக்கு, அப்பா இங்கே உட்காந்துருக்காங்க, இந்த பிள்ளை ஏதாவது கல்யாணம் நல்லபடியாக பண்ணுமான்னு பார்த்து சொல்லுங்கள், இல்லை ஏதாவது லவ் பண்ணுதான்னு. உடனே நம்ம யாரை பார்ப்போம்னா இந்த சனி செவ்வாய் தான் பார்ப்போம். ஓகே. செவ்வாய்ங்கிறது ஒரு உணர்ச்சி மிக்க கிரகம். அடிச்சு மட்டை உடைச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்குலாம் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். ரத்தம் பார்க்காத சண்டைன்னு ஒன்று இருக்கா, அது பூரா சனி செவ்வாய். அந்த கோபத்துக்கு அதிகாரி செவ்வாய், பயங்கரமாக கோபப்படுவாங்க. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டா பார்த்துட்டே பல்லகள் உடச்சு விடுவாங்க பார்த்துக்க. இது ஒவ்வொரு இடத்துல இருந்தால் ஒவ்வொரு பலன். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மண்டை உடைச்சிடும் பார்த்துக்க. மண்டைன்னு என்னங்க, லக்னம். ஸோ 1ஆம் இடத்துல இருந்தால் மண்டை உடைச்சிடும். அதுவே 2ஆம் இடம்னா பல்லு உடைச்சிடும் பார்த்துக்க. அப்புறம் உனக்கெல்லாம் அட்டி கொடுக்குற அடி கையில் ஒரு ஓங்கி அட்டி விட்டேன், அதான் 3ஆம் இடம். 4ஆம் இடம்னா இப்படி ஒவ்வொரு இடமா வரும். 5ஆம் இடம் உனக்கெல்லாம் பாரு அப்படின்னு, 5ஆம் இடம், 6ஆம் இடம், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அப்போது எட்டி உதச்சோன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்க. அதெல்லாம் 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடம் தான் கால். ஸோ சனி செவ்வாய் எங்கே இருக்குதோ அந்த மாதிரி. இந்த சனி செவ்வாய் மேஜராக ஏன் சார் பயந்துக்கிறோன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மேடம், பல்லு, கண். இந்த பல்லில் நிறைய பேருக்கு ரூட் கேனல் பிரச்சனைகள், அதெல்லாம் இந்த செவ்வாய் சனி கொடுத்துரும். சார் நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன் சார், எனக்கு எப்படி இந்த பல்லு போனதுன்னே தெரியும். என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பேன், இந்த லோயர் ஜாவில் இந்த இடத்துல இந்த பிரச்சனைன்னு சொல்லியிருப்போம். ஸோ செவ்வாய் தான் கால்சியம், சாட் அண்ட் அயன். ஸோ இந்த 2 காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரொம்ப நம்மெல்லாம் பிறந்திருக்கோம். நீங்களும் 10 மாதம் உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சுமந்து பிறந்திருப்பாங்க, நானும் பிறந்திருப்பேன். இந்த கன்சீவான லேடிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்ன, அயனும் கால்சியமும். பார்த்துருப்பீங்க நீங்கள். அது ஏன் கொடுக்குறாங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது கூடவும் கூடாது, அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை, குறையவும் கூடாது, அது மெயின்டைன் பண்ணி. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி செக்கப் போகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். இதில் பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க நிறைய பேர், டென்டல் சர்ஜனா, இவங்களே கொஞ்சம் குவாலிட்டி கரெக்டாக குரு பார்த்து நல்ல இடங்கள்ல இருந்துட்டா டென்டல் சர்ஜனாக போயிடுவாங்க, ஹார்ட் சர்ஜனாக போயிடுவாங்க. அப்புறம் நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக மாறிடுவாங்க. அப்புறம் பெரும்பாலும் வாழ்க்கையில் நல்ல நிலைகளுக்கு போகிறதுக்கு இந்த செவ்வாய் சனி உதவி. இந்த செவ்வாய் சனி போகிறவங்களுக்கு எச்சரிக்கை என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்டி வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது. அதில் 2 இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வியில். என்ன கேள்வி சார் அப்படின்னா, ஒரு கேள்வி தானே சார் நான் கேட்டேன் அப்படிங்கிறீங்களா? 2 கேள்வி இருக்குது. செவ்வாயோட சனி சேர்றதுன்னு ஒன்று இருக்குது, சனியோட செவ்வாய் சேர்றதுன்னு ஒன்று இருக்குது. சார் 2 ஒன்று தானே சார், இது என்ன 2ஐயும் மாற்றி பேசுகிறீங்க? அப்படி கிடையாது. செவ்வாய்ங்கிறது இது, சனிங்கிறது இந்த கிரகம் வைங்க. இந்த செவ்வாய் கூட போய் சனி மோதுனா அதுக்கு பேர் இந்த விபத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்து மேலே சனி போய் மோதுனா அந்த ஆபத்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சனி ஸ்லோவாக போய் மோதும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய ஆக்சிடென்ட்டு போகிற வழியில், இவன் கரெக்டாக போயிட்டுருப்பான், சும்மா அப்படி சரி சரி போப்பா, அது காம்பினேஷன் ஓகே. இதுவே செவ்வாய்ங்கிற கிரகம் சனிங்கிற கிரகம் இது வேகமான ஆள், இவர் இப்போ ஸ்லோவான ஆள், முட்டும்.
ஓகே. இதுதான். நீ இன்சூரன்ஸ் கட்டியிருக்கியா, டிரைவிங் லைசன்ஸ், இது பூரா அந்த செவ்வாய் சனி. செவ்வாய் சனி காம்பினேஷன் நம்ம உடம்ப ரொம்ப கரெக்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். யார்ட்டையும் அவசரப்பட்டு எதையும் பேசிடக்கூடாது. யதார்த்தமாக நம்ம எதையாவது சொல்கிறோன்னு வைங்களேன், நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏப்பா உடம்பு அதிகமாகிட்டே வருது, கொஞ்சம் பார்த்து கவனம், உன் வேலையை பாரு. அந்த மாதிரி இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்து பேசும்போது கவனமாக பேசணும். செவ்வாய் சனி. அப்புறம் உடல்நிலை பார்த்துக்கணும். அப்புறம் வண்டி வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது. நம்ம சௌரியத்துக்கு அப்படியே ஆள் இல்லைன்னு டக்குன்னு யாராவது வந்துடுவாங்க. அதனால் விபத்துக்களுக்கு இது ரொம்ப கவனமாக எச்சரிக்கை செய்ய வேண்டிய காம்பினேஷன். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த சனி கிரகத்து கூட செவ்வாய் சேர்ந்தா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு கேட்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடும் பரிகாரங்களும் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் சார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. நீங்கள் கேட்கும்போதே உங்கள் முகத்தில் இந்த பயம் தெரியுது. அதாவது செவ்வாய் சனின்னா சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பல்லு வேற போகுதுங்கிறீங்க, பல பிரச்சனை இருக்குது, ஒரு நல்ல கோயில் சொல்லுங்கள் சார். இது கண்டிப்பாக இதை கேட்குறவங்க போயிட்டு வருவாங்க சார். ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆனால் போகும்போது வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஸ்லோவாக போ. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு. உங்களுக்கு தெரியும், நெருப்பு சம்பந்தமான ஒரு சிவபெருமான் ஸ்தலம் சொல்லுங்கள். 5 இடம் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் நெருப்பு ஸ்தலம் பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நீங்கள் சொல்லுங்கள். திருவண்ணாமலை. வெரி குட், அருமையான கேள்வி. அதாவது அந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இங்கேருந்து அருணாச்சலா அப்படின்னா அந்த வார்த்தை முக்தி தரும். அக்னி, இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு அக்னி கிரகம். அந்த அக்னிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா யாகம்லாம் வளர்த்துறாங்க இல்லையா, அந்த இடத்துல அக்னி தேவதைக்கு ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ஸ். அதனால அக்னி யாகம் வளர்த்து சாமி கும்பிட்றது ஒரு பக்கம், கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். திசையை இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை சார் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா தாராளமாக நீங்கள் வந்து திருவண்ணாமலை சென்று வந்தால் உறுதியாக இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் குறையும். திருவண்ணாமலை ஒரு அற்புதமான சனி செவ்வாய் காம்பினேஷனுக்கு இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சூப்பர் சார், சூப்பர் சார். இதில் வந்து அவங்க ஏதாவது பரிகாரங்கள் பண்ண முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதான் ரொம்ப சூப்பர். இந்த திருவண்ணாமலை போனால் என்ன பண்ணுவோம்? கடவுள் சாமி கும்பிட்டு வந்துடும். கிரிவலம் போவோம். கிரிவலம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து தான் போவோம். அதை நடக்கும்போது இந்த கால்கள் ஒரு அயற்சியை கொடுக்கும். அதுக்கு வந்து அதுவே ஒரு பரிகாரம். இந்த பாதத்தால், பாதம்னா சனி, அதனால தான் மீனம்னா பாதம்னு வச்சுருப்பாங்க. அந்த பாதத்தால் அந்த மலையை வலம் வரும்பொழுது பல சித்தர்களினுடைய அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கும்போது திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, சென்று வந்தால் நல்ல இது கிடைக்கும். ஸோ அதனால் தாராளமாக இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறவங்க, செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க திருவண்ணாமலை அக்னி ஸ்தலத்தை மிதித்தால் கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும். இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.